வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, எக்காரணம் கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே. தனியாக போராடுகிறேன், வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உனக்குள் நான் அல்லவா இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும். ஏனென்றால் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே. அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள். ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே. நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தவில்லை. ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். சரிதானே? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன். சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து கொள்ளாதே. உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப் போகிறது. இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது குழந்தையே அரங்கேறுவதற்கு. அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது. உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டு இரு தங்கமே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன். உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ வாழ பிறந்திருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும். நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன். சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும். வேதனை திகைக்க வைக்கும். பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது. எதையும் முன் ஜென்மத்து வினையென எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள். நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை. இது இலையுதிர்காலம். இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா? அதே போல இந்த துன்ப நாட்களும் உனக்கு முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது. என் தங்கமே, உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான்.
உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். என் நாமம் உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள். என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன். உன் வாழ்வில் நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து. கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே. நீ நிறைய போராடுகிறாய். வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய். எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய். ஆனாலும் அதிசயிக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அது நிச்சயம் நடக்கும். உன் எண்ணப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய். ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது. இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்கப் போகிறாய். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா. கவலை எதற்காக இந்த பயம்? கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய். பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன், என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் வருத்தப்படாதே. பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டொழி. அமைதியாக இரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுவிட்டது குழந்தையே. அது நிறைவேறியே தீரும். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன். உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய். அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் தான் செல்கிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும்.